எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்கள் மனதிற்கேற்ற போகிற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். ஏன் சொன்னால் நம்ம 5ஆம் மாதம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்கள், நம்ம மனசை என்ன நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் வெற்றி அடைந்தால் அதோட சந்தோஷம் அளப்பரியது. ஸோ அந்த வகையான நீங்கள் எண்ணங்கள், அது என்ன விஷயமா இருந்தாலும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, அது இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. அப்போ உங்கள் மனது மகிழ்ச்சியாக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி வரப்போகுது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. லாட்ரி எடுத்துருக்கீங்கன்னா, வருஷம் எடுத்துருக்க சாமி இப்போ நம்பர் மாறுது ஆனால் விழுவே மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ஒரு நம்பரில் போச்சுங்கிறவங்களாம் இப்போ எடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம நம்பர் கிளிக் ஆகும். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எந்த நம்பர் ஃபேவரட்டாக பார்த்து எடுக்கணும். ஜாதகம் பார்க்காம நம்பர் எடுக்கக்கூடாது. சரி, நமக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எடுங்க. அதே போல் பூர்வீகத்தில் ஊருக்கு போகிறது நினைக்கிறவங்க ஊருக்கு போவீங்க. குழந்தை பாக்கியம் சாமி கிடைக்கவில்லைன்னு சொல்லவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கைமேல் பலனாக கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் வர சனி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிகாரன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்ந்து புதன், ராகு, சூரியன், செவ்வாயெல்லாம் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கிரகம் எப்படி தான் ஒரு குழந்தையை கொடுத்துரும். ஸோ ராகு பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாகும். குழந்தை பாக்கியம் நீங்கள் சொல்லாமலே மனசு நினச்சதெல்லாம் நடக்க போகுது. திருமணம் சாதன விஷயம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறேன்னா திருமணம் ஆகணும். ஸோ திருமணம் நடக்கும். ஏன்னா மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மாசி பௌர்ணமி சேர்ந்தது தான் மார்ச் மாதம். ஸோ அதிகமாக சுப நிகழ்ச்சி நடக்கும். அது கண்டிப்பாக துளாராசிக்கு ரொம்பவே மிகுதியாக நடக்கும். துளாசிக்காரர் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு மனம் போல் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. அதே போல் நீங்கள் செஞ்ச புண்ணிய பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும். அதுபோல் 5ஆம் வாங்குறதுனால உள்ளூரில் ஒரு கடை வைக்கலாமா நினைக்கிறவங்க வைக்கலாம். பூர்வீகத்தில் வைக்கலாமா, வெளில வச்சு சரியில்லை அப்படி வைக்கலாம். சரிங்களா? அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, விதி ஜாதகம்னு. ஸோ நீங்கள் அந்த தசா புத்தி நேரம் பார்த்துட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எல்லாமே நடக்கும். இந்த துளாராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே எதையுமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இவருக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கை மேலே பலனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? அருகில் கூடிய பெருமாளை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நோய், கடன், எதிரி எதை பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க. இந்த மாதம் மட்டும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து உங்களுக்கு சிறந்த பலனை தரும்.